வணக்கம். வீரன் தருமபுரியிலேருந்து. இப்போ கஸ்டமர் வந்து இவர் திருச்செந்தூருங்க அவரு. அங்கேருந்து வண்டி கொடுத்து விட்டாரு. இப்போ ரெடி பண்ணியிருக்கு. இப்போ அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கு. ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓட்ட முடியல அவரால். ஒரு ஒரு 20 நிமிஷம் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ வண்டி ஓட்டுறாரு. இனிமேல் போக ஓட்ட இப்போ கொஞ்சம் அனுபவம்லாம் வரும். ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிக்கிட்டே ஓட்டுறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் டக்குன்னு வரல, ஆனால் பரவாயில்ல இப்போ ஓட்டுறாரு. இதெல்லாம் வழக்கமே சொல்கிற மாதிரி மாடல் தான். 3 அடி அகலம், 4 அடி நீளம், 1 அடி ஹைட்டு, அந்த டைப்பு. ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஓட்டி காத்துன்னு இப்போ ஓட்டுறாரு. இவர் வந்து பழைய இரும்பு சாமான் வாங்குறவர் பண்ணுறவர். போதுண்ணா அருமையாக ஓட்டுறீங்க. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஓட்டின்னு போகிறதுக்கு பிளான் வருது திருச்செந்தூருக்கு. ஃபஸ்ட்டு திருப்பூருக்கு போயிட்டு அங்கே ரிலேட்டிவ் வீட்டில் தங்கிட்டு போவேன்னு சொன்னார். அதனால் முதல்ல இந்த குண்டுங்குழியில் ஓட்டி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஹைவேஸில் நல்லா போக முடியும். இல்லைனா வந்து இந்த 3 சக்கர ஆட்டோ, 3 சக்கர அந்த ஹேண்டிகேப் வெஹிக்கிளுங்க, இந்த ஸ்கூட்டரில் சைடு வீல்லாம் பொறுத்துற மாதிரி ஓட்டுவாங்க இல்லையா, அந்த வண்டி ஓட்டியிருந்தாங்கன்னா ஈஸியாக ஓட்டிடலாம். அப்படி இல்லைனா ஓட்டி பழகணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வண்டி நம்ம ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஓட்டினதுக்கப்புறம் இவங்க வந்து ஆட்டோவே ஓட்டலாம். அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. யாராவது வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாதுனால, அதனால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. போதுண்ணா, நிப்பாட்டிண்ணா. ஆனால் திருச்செந்தூரே வேணா நீங்கள்? திருச்செந்தூர் பக்கம் 1 கிலோமீட்டர் தான். இவ்வளோ தூரம். ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம்ல, அதனால் வந்து கேட்குறேன். உங்களை போட்டு வரத்துக்கு தான் கேட்குறேன். என்ன வியாபாரம் நான் பண்ணுறீங்க? இரும்பு வியாபாரம். அப்படியே நின்று பார்ப்போம். ஏன் ஃபோட்டோ அவ்வளோக்கூடாது, மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்க. ஃபோட்டோ அவ்வளோதான் என்ன சொல்கிறேன், வண்டியை மட்டும் கொடுங்க. நான் பைசாவுக்கு தடுமாறுதேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வழக்கம் போல் பக்காவாக பண்ணிட்டேனே. நான் நினச்ச மாதிரியே எடுத்துட்டேனே. செஞ்சிட்டீங்க. நான் வீடியோவில் ஒன்று எடுத்து பார்த்ததே கரெக்டாக எடுத்தீங்கன்னா அதில் உங்களை பாருங்கள். எதுவுமே நம்ம மாற்றம் பண்ணுறதில்லண்ணா. எல்லாமே எம்ஆர்எஃப் டயர்னால் எம்ஆர்எஃப் டயரு, புது டயர்னால் புது டயர் தான் போடுவோம். பழசுலாம் போகிறதில்ல, ரீபில்ட்டு போகிறதில்ல, இந்த சைனா டயர் போகிறதில்ல, அதெல்லாம் எதுவும் போகிறதில்ல. பொருள் தரமாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே ஆவரேஜ் எல்லாம் புதுசு தான். உள்ளே ஊற்றுற ஆயிலு, பிரேக் ஷூ, லைனிங்கு, பிரேக் பைப்பு, டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, வீல் கப்பு, மெட்கார்டு, பம்பு எல்லாமே டோட்டலாக எல்லாம் புதுசு தான் போடுது. பழசுலாம் போடுறதில்ல. இது 3.5க்கு 4ங்க. இந்த வண்டிக்கு இவ்வளோ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஓட்ட தடுமாறினார். இப்போ வந்து 20 நிமிஷம் ஓட்டினதுக்கப்புறம் நல்லா ஓட்டுறாரு. ஏதாவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ வந்து சில பேர் ஃபோன்லேயே கேட்குறாங்க, ஏன்னா வீடியோவில் அதிகம் போகிறதில்ல அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நம்ம செஞ்சுன்னு போனவங்களும் சரி, ஒரு சில ஏற்கனவே பேசினவங்களும் சரி. ஏன் பண்ணால் அதாவது இப்போ ஏற்கனவே இந்த வண்டி வீடியோ போட்டிருப்பேன். அது 3.5க்கு 4, ஹைட்டு 1 அடி, பின்பக்க டோர் ஓப்பனர், ரிவர்ஸ் கியரு, ஆயில் பிரேக்கு, செயின்லெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்போம். அதே வீடியோ திரும்ப இப்போ வந்து ஊர் மட்டும்தான் மாறுது. அதாவது இதுக்கு முன்னே ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேலத்தில் பண்ணியிருக்கோமா, இது வந்து மதுரை, திருச்செந்தூரா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஊர் பேர் மட்டும்தான் மாறுது. அதனால் வந்து மேக்ஸிமம் வீடியோ போடுறதில்ல. இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய வண்டி செஞ்சு கொடுத்துருப்பேன். அதனால் வந்து வீடியோ போடுறதில்ல. காரணம் அதுதான். எனக்கு வந்து இந்த மாதிரி வண்டி செய்கிறாங்க, இந்த டைப்பு தான் வருதுன்றது தெரிஞ்சால் போதும் ஜனங்களுக்கு. மற்றபடி இது சேலத்தில் செஞ்ச வண்டி, இது தருமபுரியில் செஞ்ச வண்டி, இது ஒசூரில் செஞ்ச வண்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்காருக்கும் அந்த வீடியோ போட்டு உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களும் டேட்டா போட்டு தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்க.
அப்படின்னா வச்சுக்கோங்க, என்னடா இவன் ஏற்கனவே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறான், ஏன்னா ஊர் பேர் மட்டும் தான் மாறுது, வண்டி கலர் மட்டும் மாறி இருக்குது, அதெல்லாம் மற்றபடி எல்லாம் செஞ்சு இதே தான் சொல்கிறானே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய வந்து வீடியோ போடாததுக்கு காரணம் அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் போதுன்றதுக்கோசரம் மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வேறு இதில் வந்து ஏதாவது கொஞ்சம் அப்படியே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே ஒரு மணப்பறை வண்டி செஞ்சு கொடுத்தேன். அது ஒரு பக்கம் ஏற்றமாகவும் ஒரு பக்கம் இறக்கமாக பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபேன்சி வண்டி 2 வண்டி செஞ்சு கொடுத்துட்டேன், ஆனால் வீடியோ போடல. அதுமாதிரி தான் வந்து வீடியோ சும்மா வந்து அனாவசியமாக தேவையில்லாமல் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் அது மாதிரி பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. வழக்கமாக வைக்கிறது டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, இந்த செட்டப்பெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். யாராவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் ஃப்ரீ டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குறது மெசேஜ் கண்டிப்பாக பண்ணி விடுவேன். எல்லாருக்கும் இன்றைக்கி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்கும் மெசேஜ் பண்ணாமலாம் இருக்கிறதில்ல. ஏன்னா ஒன்று முன்ன பின்ன கொஞ்சம் டிலே ஆகி பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இப்போ காலையில் மெசேஜ் போட்டிங்களா, நான் மதியமாக பண்ணியிருப்பேன், இல்லை மதியம் போட்டு நைட் பண்ணியிருப்பேன். என்ன காரணம் அதுதான். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பார்த்த மாதிரி இருக்கும், ரெட் பில்ல வரலன்னு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க எடுத்து ஏதாவது வாட்ஸ்அப்பில் நோண்டி கொடுத்து, அவங்க ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க ஏதாவது இந்த ஸ்கூலுக்கு நோட்டு புக்கு அனுப்புறதெல்லாம் எங்கள் செல்லுன்னு தான் எடுத்து பண்ணுதுங்க. அவங்க டீச்சருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கு நாளைக்கு என்ன மெசேஜ், என்ன இதுன்னு இந்த படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதனால் வந்து பிள்ளைங்க எடுத்து அட்டன் பண்ணி பார்த்த மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பார்த்த மாதிரி தெரியும், எனக்கு வந்து நான் வந்து உங்களை பார்க்காத மாதிரி இருக்கும், அதான் வேறு இல்லை. ஆனால் ஃபோன் அடிக்குதுண்ணா. சரிங்க, ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.